அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். நம்ம ராஜேஷ் நீட் அகாடமி வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டாவில் நம்மளுடைய அகாடமியை வச்சு ரன் பண்ணிட்டு வரோம். சக்சஸ்ஃபுல்லாக 2 பேட்சை நம்ம முடிச்சிருக்கோம். 3வது பேட்ச் இந்த வருஷம் 2026 நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்காக 3வது பேட்சை நாம ஆரம்பிக்க இருக்கிறோம். அது என்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி. சரிங்களா? 19ஆம் தேதி இந்த 5ஆம் மாசம் நம்ம ஆரம்பிக்கிறோம் ஃபர்ஸ்ட் பேட்ச். 2வது பேட்ச் அடுத்த மாசம் ஜூன் மாசம் 18ஆம் தேதியும், முதல் பேட்ச் இந்த மே மாசம் 19ஆம் தேதியும் நாம ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்ம பேட்சோடைய ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றத நாம இதில் பார்க்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ நம்மளுடைய ஆஃப்லைன் கிளாஸஸ் ஆஃப்லைன் வந்து நம்ம நேரடியாக வந்து வகுப்புகள் வந்து 2026க்காக நம்ம ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? ஸோ அட்மிஷன்ஸ் வந்து இந்த 2026 பேட்சுக்கு அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்சோடைய டேட் எப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா 19/5/2025 அன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறோம். அண்ட் 2வது பேட்ச் அடுத்த மாசம் நீட் ரிசல்ட் வந்த பிறகு 18/6/2025 அன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். சரிங்களா சார்? 2 பேட்சுக்கும் நமக்கு மேக்சிமம் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 50க்குள்ள தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் நம்ம எப்பவுமே பண்ணிட்டு இருக்கோம். 2 வருஷமா நம்ம அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ குறிப்பிட்ட மதிப்பெண்கள் அடிப்படையில தான் கட்டண சலுகையும் நம்ம கொடுத்துட்டு வரோம். எவ்வளவு மதிப்பெண்கள் மாணவர்கள் எடுத்திருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் கட்டண சலுகை, வேற ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை. சரிங்களா? ரைட். ஓகே சார், இந்த பேட்சோடைய ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். சரிங்களா? நம்மளுடைய ஆஃப்லைன் பொறுத்த மட்டும் தமிழ் வழி மாணவர்களுக்கும் ஆங்கில வழி மாணவர்களுக்கும் நாம நடத்துறோம். சரிங்களா? அதே மாதிரி இதுல ரிப்பீட்டர்ஸ் ரீரிப்பீட்டர்ஸ் எல்லாருக்குமான கிளாஸஸ். சார் நான் இப்பதான் 12th முடிச்சிருக்கேன், 1 இயர் நான் ரிப்பீட் பண்ண போறேன் அப்படின்றவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் நான் ஏற்கனவே 1 இயர் எடுத்து பிரேக் எடுத்து படிச்சேன், குறிப்பிட்ட மதிப்பெண்கள் வரல, நீங்களும் என்ன பண்ணலாம், இதுல சேர்ந்து பயிலலாம். அதுக்கப்புறம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி நம்ம கிட்ட அவைலபிள். சரிங்களா? தனித்தனியா ஆண் மற்றும் பெண்களுக்கான தங்கக்கூடிய விடுதி வசதியோட வகுப்புகள் நமக்கு அவைலபிளா இருக்கு. அதுக்கு அடுத்தது தமிழ் மீடியம் படிக்கிறீங்களா, நம்மளுடைய ராஜேஷ் நீட் பயாலஜியோட புத்தகம் தான். சரியா? இயற்பியல், வேதியியல், உயிரியல் என எல்லாத்துக்குமான நம்ம ராஜேஷ் நீட் பயாலஜி புத்தகம் யாருக்கு? தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு. ஆங்கில வழி மாணவர்களுக்கு என்சிஆர்டி புத்தகத்தை கொடுப்போம். பிளஸ் அடிஷ்னலா அந்த எம்டிஜி ஃபிங்கர் பிரிண்ட் போன்ற அதாவது கொஸ்டின்ஸ் சால்வ் பண்றதுக்கான புத்தகங்களையும் நாம அவங்களுக்கு கொடுப்போம். அதுக்கு அடுத்தது ஸோ நம்மளுடைய ஃபேக்கல்டி டீம்ஸ்னு பார்க்கும்போது நீங்க ஆல்ரெடி நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்கலாம். ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் அப்படின்றத நம்மளுடைய யூடியூப் சேனல். ஸோ பாட்னி பொறுத்த மட்டும், பயாலஜி பொறுத்த மட்டும் நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் கெமிஸ்ட்ரி பொறுத்த மட்டும் மாரிமுத்து சார், பிசிக்ஸுக்கு பொறுத்த மட்டும் இளவரசன், தேவா, இந்த மாதிரியான நபர்கள் உங்களுக்கு எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டி தான். சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டி டீம் தான் நம்மகிட்ட இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் 100% என்சிஆர்டி பேஸ்டு கரிக்குலம் தான். சரிங்களா? ஸ்டேட் போர்டை வச்சு நடத்துறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது. முழுக்க முழுக்க நீட் தேர்வுக்கு 100% என்சிஆர்டி என்ன போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ, என்ன சிலபஸ், என்எம்சி என்ன சிலபஸ் நமக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த போர்ஷன் முழுவதுமா உங்களுக்கு லைன் பை லைன் என்ன அர்த்தம் அப்படின்ற வரைக்கும் நாங்க சொல்லி கொடுப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் கைடன்ஸ் வித் மென்டார்ஸ். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம பேட்ச்ல இருந்து மருத்துவராக இருக்கக்கூடிய மாணவர்கள், சரிங்களா, லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் நம்ம அகாடமில இருந்து போயிருக்காங்க. சரிங்களா? எம்பிபிஎஸ் பிளஸ் பிடிஎஸ் பிளஸ் ஆயுஷ் கோர்சஸ் மொத்தமா சேர்த்து தான் நான் சொல்றேன். 20 மாணவர்கள் கிட்ட போயிருப்பாங்க. இந்த வருடம் இது வரைக்குமே, சரி, இது வரைக்கும் இந்த தேர்வுத்தாள் கடினமா இருக்கு, இது வரைக்கும் ஒரு 10 எம்பிபிஎஸ் ஆகுது. இந்த வருடம் என்கிட்ட மொத்தமே 32 மாணவர்கள் தான் படிச்சாங்க. கிட்டத்தட்ட 10 எம்பிபிஎஸ் ஆகுது வருவாங்க. சரிங்களா? அதை பொறுத்துன வீடியோவை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ரிசல்ட் வந்த பிறகு யார் யாருக்கெல்லாம் என்னங்க கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு கண்டிப்பா காணொலியில கொடுப்பேன். சரிங்களா? ரைட். ஸோ அப்ப கைடன்ஸ் வித் மென்டார். இப்போ லாஸ்ட் இயர் நம்ம கிட்ட எம்பிபிஎஸ் ஆன மாணவர்கள், என்னுடைய ஆன்லைன் பேட்ச்ல எம்பிபிஎஸ் ஆன மாணவர்கள் தான் உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ எப்படி படிக்கணும் அப்பப்ப, சரி, வீக்லி ஒன்ஸோ வந்து உங்களை ஒரு குறிப்பிட்ட மாணவர்களை அவங்க அதாவது அவங்களுக்கு என்ன மாதிரியான இதெல்லாம் சொல்லி தரணும் அப்படின்ற விதங்கள், அதே மாதிரி என்ன மாதிரியான டிராபேக்ஸ்லாம் இருக்கு அதெல்லாம் அவங்க கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, ஒரு வழிகாட்டியா இருந்து நமக்கு பார்ப்பாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது அண்ட் டெஸ்ட் எல்லாம் எப்படி சார் அப்படின்னு பார்க்கும்போது
சாப்டர் வைஸ் டெஸ்ட். சரிங்களா? சாப்டர் வைஸ் ஒரு சாப்டர் நமக்கு முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சாப்டர் மேபி ஒரு 2 டேஸ்ல பயாலஜிலாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 or 3 டேஸ்ல முடியும். முடிஞ்ச உடனே உங்களுக்கு எப்படி இருக்கும்? சாப்டர் வைஸ் டெஸ்ட் நடக்கும். சரிங்களா? எந்த முடியுதோ பிசிக்ஸ் முடிஞ்சுனா பிசிக்ஸ் சாப்டர் வைஸ் டெஸ்ட் இருக்கும். கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி முடிய உங்களுக்கு என்ன இருக்கும்? டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் மந்த்லி டெஸ்ட் எப்பவும் போலதான். சோ அந்த மாசத்துக்கு என்ன நடந்திருக்கு, அந்த மாசத்துல என்னென்ன சிலபஸ்லாம் நாம முடிச்சிருக்கோம் அதை பொறுத்து மந்த்லி டெஸ்ட் நம்ம வைப்போம். அதுக்கடுத்தது யூனிட் வைஸ் டெஸ்ட். ஸோ பயாலஜி பொறுத்த மட்டும் 10 யூனிட் இருக்கு. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனியா கேள்விகளை ப்ரிப்பேர் பண்ணி பைலிங்குவல்ல தான் இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. நீங்க தமிழ் மீடியமா இருந்தாலும் சரி, ஆங்கில வழி மாணவர்களாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியான கொஸ்டின் தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் நாம கொடுப்போம். சரி, அதுக்கடுத்தது குமுலேட்டிவ் டெஸ்ட். சரி சார், போர்ஷன்லாம் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு மாசத்துல பிசிக்ஸ்ல 2 லெசன் முடிஞ்சிருக்கு, சாரி 3 லெசன் முடிஞ்சிருக்கு, கெமிஸ்ட்ரியில ஒரு 3 லெசன், பயாலஜில ஒரு 8 லெசன் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் சேர்த்து வைக்கக்கூடிய குமுலேட்டிவ் டெஸ்டும் உங்களுக்கு நடக்கும். அதுக்கு அடுத்தது மார்க் டெஸ்ட். மினிமம் ஒரு 30 பைலிங்குவல்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் நான் 30 நான் சொல்றேன். இதுல என்னன்னா ஆங்கில வழியில நிறைய பேர் கொஞ்சம் எக்ஸாம் சிலபஸ்லாம் முடிச்ச பிறகு நிறைய இங்கிலீஷ்ல டெஸ்ட் எழுத ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? அவங்களுக்கு மேக்சிமம் நம்பர் ஆஃப் டெஸ்ட் இந்த வருடம் பயின்ற மாணவர்களுக்கு நான் கிட்டத்தட்ட 60 மார்க் டெஸ்ட் வச்சேன். சரிங்களா? அது இங்கிலீஷ்ல மட்டும் வைக்கிறவங்களுக்கு நம்பர் ஆஃப் மார்க் டெஸ்ட் உடைய எண்ணிக்கை மிக அதிகரிக்கும். சரிங்களா? சோ போர்ஷன்ஸை பொறுத்து மட்டும் மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த டிசம்பருக்குள்ள போர்ஷன்ஸை நாங்க முடிப்போம். சரிங்களா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பாட்னி, ஜுவாலஜி இந்த 4 சப்ஜெக்டோடைய போர்ஷன்ஸையும் நீங்க பயாலஜிலாம் பொறுத்த மட்டும் மேக்ஸிமம் ஒரு 3 or 4 மந்த்துக்குள்ளே நாங்க முடிச்சிருவோம். ரைட்டா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மட்டும் அப் டு டிசம்பர் வரைக்கும் நம்ம கொண்டு போவோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கோச்சிங் மட்டும்தான் இருக்கும். டீச்சிங் வித்தின் டிசம்பருக்குள்ள நாங்க முடிச்சிருவோம். சரிங்களா? ரைட். ஸோ அப்ப அதுக்கப்புறம் வரக்கூடிய டெஸ்ட்லாம் நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணி எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? பிராக்டிஸ்க்கு தேவையான டெஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அண்ட் போன வருஷம் நம்ம அகாடமியில ஆர்என்ஏ அகாடமியை பொறுத்த மட்டும் போன வருஷம் படிச்சு கிட்டத்தட்ட 20 மாணவர்கள் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் போன்ற கோர்சஸை எடுத்திருக்காங்க. சரிங்களா? ரைட். ஸோ இந்த வருஷம் ரிசல்ட் வந்த பிறகு எத்தனை மாணவர்கள் எம்பிபிஎஸ் எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பா காணொலியா நம்ம உங்களுக்கு வெளியிடுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது சார் நான் ஆஃப்லைன் கிளாஸஸ்ல நான் ஜாயின் பண்ணணும். 2 பேட்ச். ஃபர்ஸ்ட் பேட்ச் வர சண்டே, அதாவது மண்டே நம்ம ஆரம்பிக்கிறோம். வர சண்டே நீங்க வந்துட்டீங்கன்னா மண்டே ஆரம்பிச்சிடுவோம். 19ஆம் தேதி ஃபர்ஸ்ட் பேட்சும் அண்ட் அடுத்த மாசம் ஜூன் மாசம் 18ஆம் தேதி 2வது பேட்சும் நாம ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த பேட்ச்ல நீங்க சேரணும் ஆர்வமா இருக்கிறீங்க அப்படின்னா, அதுலயும் குறிப்பா நான் நிறைய படிச்சிருக்கேன், நிறைய மார்க் எடுத்திருக்கேன், சரியா, என்னால நான் இதுல சேர்ந்து படிச்சேன்னா எனக்கு ஸ்காலர்ஷிப்லாம் தருவீங்களான்னா கண்டிப்பா உண்டு. உங்களுடைய மார்க் பேஸ்டு தான் நான் ஸ்காலர்ஷிப்பை நமக்கு கொடுப்போம். சரிங்களா? ஸோ அப்போ நீங்க விருப்பம் இருந்து இந்த அகாடமியில நீங்க ஜாயின் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உடனடியா 8610507477 அண்ட் 7604941221 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுடைய அட்மிஷனுக்காக என்கொயரியை நீங்க பேசிக்கலாம். அல்லது வாட்ஸ்அப்ல கூட உங்களுக்கு என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்றத நீங்க சேர்ந்துக்கலாம். சரியா? ஸோ நீட் 2026 தேர்வை எழுதக்கூடிய மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. நம்ம அகாடமியில சேருங்க, மருத்துவரா மாறுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் இருந்து. நன்றி, வணக்கம்.